நாயகன் திரைப்படத்தின் மறு வெளியீட்டிற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். விவரங்கள் ரமேஷ்குமார். பிரபல இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடிப்புல 1987ஆம் ஆண்டு வெளியான நாயகன் திரைப்படம் நடிகர் கமலஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று மறு வெளியீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் தான் படத்தினுடைய வெளியீட்டு உரிமை பெற்றுள்ளதாக கூறி SR பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் SR ராஜன் என்பவர் நாயகனுடைய மறு வெளியீட்டுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீட்டு உரிமை 2023ஆம் ஆண்டு AVM புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்திடம் ATM புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து படத்தினை வெளியிட உரிமையை கடந்த 2023 பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை மறைத்து VS பிலிம் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் தமிழ்நாடு மற்றும் கேரளா, கர்நாடக மாநிலங்களில் நாயகன் திரைப்படத்தை மறுவெளியீடு செய்யப்பட்டுள்ளதால அதுக்கு தடை வைக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த வசூலான தொகையை நீதிமன்றத்தில் கட்ட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை என்பதும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி N செந்தில்குமார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டுமே படம் மறு வெளியீடு செய்யப்படுவதனால நாயகன் படம் மறு வெளியீட்டுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டார். அதே சமயம் மனுவுக்கு பதிலளிக்கும்படி ATM புரொடக்ஷன்ஸ், VS பிலிம் இன்டர்நேஷனல் உள்ளிட்டோருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் போது நாயகன் படத்தை தான் 16 முறை பார்த்துள்ளதாகவும் காட்சி வாரியாக தன்னால் இப்போது சொல்ல முடியும் எனவும் நீதிபதி செந்தில்குமார் சுவாரஸ்யமாக குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.